உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி துலா ராசி அன்பர்களுக்கு 3 கிரக சேர்க்கை சூரியன், புதன், சுக்கிரனால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, ஆன்லைன் வகுப்பில் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதி 3 கிரக சேர்க்கை, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடம், பாக்யஸ்தானம் சொல்லுவோம். அந்த பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கிரக சேர்க்கை 15 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணலாம்? துலா ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய துளாராசி என்பவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. வேலை இழப்பு, வேலையில் தொல்லை, வேலையில் அவமானம், அதுவும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வேலையில் தொந்தரவுகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க. அதனால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துமே பயங்கர ப்ரெஷரில் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஏன்னா உங்க ராசியாதிபதியே 9ஆம் இடத்துல புதனுடன், ஆட்சி பெற்ற புதனுடன் சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா துலா ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும். வேலையில் உங்களுக்கு தொந்தரவு இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த 15 நாளில் நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட் மாறுறது, வேறு ஏதாவது ஆஃபீஸ் மாறுறது, டிரான்ஸ்ஃபர் போகிறது, அதெல்லாமே செய்யலாம் துளாராசி அன்பர்கள். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்கள் ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 கிரகம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சூரிய பகவான், அவர் 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா வீடு, மனை, வாகனம் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 15 நாட்கள். நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 15 நாளில் பார்க்கலாம். ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த 15 நாளில் பார்க்கலாம். இல்லை சார் நாங்கள் ஏற்கனவே லோன்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு எனக்கு, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும், இந்த 15 நாள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும், பிரச்சனைகள் வராது, கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான ஆதாயம் உண்டு. அப்பா கிட்ட நீங்கள் போய் ஏதாவது பணம் கேட்குறது, அப்பா கிட்ட பூர்வீக சொத்து கேட்குறது, அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துல வீடு கட்டுறது, அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் அனுகூலமான காலகட்டமாக இருக்குது. அது என்ன பிரச்சனையாக இருக்கும், நிறைய துளாராசி என்பதற்கு கடந்த 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுலாம் சந்திச்சிருப்பீங்க. அதனால் நிறைய பேருக்கு அண்ணங்கிட்ட சண்டை போட வேண்டியது, தம்பிக்கிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். எல்லாமே நேரம் தான். யார் உங்கள் அண்ணன் கெட்டவரா, தம்பி நல்லவரா, கெட்டவரான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. அந்த நேரம் தான் உங்களை ஒரு பாதகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். ஆனால் இப்போ அந்த நிலைமெல்லாம் மாறிடுச்சு. இப்போ போனீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கான சொத்து கிடைக்கும், உங்களுக்கான பணம் கிடைக்கும், உங்களுக்கான பங்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியம், உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதே போல் வேலை முடித்து அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் முயற்சிக்கு இறங்கலாம். இப்போ நான் வேலையே பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக, இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இதை பிஸ்னஸாக பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏற்கனவே வேலை பண்ணதை அப்படின்னு நினச்சா அதை செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்கள் சுயஜாதத்தை மட்டும் பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு. ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் பண வாய்ப்புகள் நிறைய வரும். ஒரு லோன் கேட்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட லோன் கேட்குறீங்க, தெரிஞ்சவங்ககிட்ட லோன் கேட்குறீங்க, பேங்க் லோன் போகிறீங்க, ஓடி போகிறீங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். நல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணம் ப்ராப்பர் வேல யூஸ் ஆகும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சரியான வழியில் அதை முதலீடு செய்ய முடியும். கடந்த காலகட்டத்தில் லோன் கிடச்சிருக்கும், ஆனால் அந்த லோனை பயன்படுத்த முடியாது, சரியாக பயன்படுத்த முடியாது.
எந்த தேவைக்காக வாங்குனீங்களோ அந்த தேவைக்கு பயன்படுத்த முடியாம போயிருக்கும். நீங்க லோன வாங்கி கடைசில பார்த்தீங்கன்னா, கடனே கட்டியிருப்பீங்க. பிசினஸ்ல போட முடியாத சூழ்நிலை வந்துரும். ஆனா இந்த காலகட்டத்தில அந்த மாரி வராது. எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. நெறைய தொழில் பண்றவங்களுக்கு பண வரவுகள் உண்டு. அதே மாரி பிசினஸ்ல நெறைய ஓப்பனிங்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் நெறைய வரும். நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கொட்டேஷன்லாம் குடுத்துருக்கீங்க அப்படின்னா, அவங்கலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். லாபமும் நெறைய கிடைக்கும். இந்த காலகட்டத்தில நீங்க ஒரு கொட்டேஷன் குடுத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா லாபம் வச்சு குடுத்தீங்க அப்படின்னா, அந்த கொட்டேஷன் ஆர்டரா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு லாபமும் நெறைய கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்கு. அதேபோல இந்த காலகட்டத்தில அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலையா இருக்கு. அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரமோஷன்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா, இந்த 15 நாள்ல நீங்க அப்ளை பண்ணாவே போதும். அது வருங்காலத்தில உங்களுக்கு அரசாங்க வேலையா மாறும். இல்ல எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அதேபோல நெறைய துலா ராசி என்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனத்தில புதன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைக்கெல்லாம் இப்ப யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஏற்கனவே வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் ஏன் எழுதக்கூடாதுன்னு யோசனைகள்லாம் வந்திருக்கும். அந்த யோசனைகள்லாம் இந்த 15 நாள்ல செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு. அதுக்கான முயற்சிகள செய்யலாம். அதேபோல இந்த 15 நாள்ல பார்த்தீங்கன்னா, துலா ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அனுகூலமா இருக்கு. நீங்க கடந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு டிலே ஆயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறக்கூடிய காலம். நெறைய பேருக்கு விவாகரத்து ஸ்டேஜ்ல நெறைய பேர் இருக்கீங்க. நெறைய பேர் கணவன் மனைவி கூட பிரிவினை, சண்டை சச்சரவு. அதுவும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, என் கணவர் வந்து என்கிட்ட பேச மாட்றாரு. என்னை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான முயற்சிகளையும் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அத செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா சேர்ந்து வாழ்றதுக்கான நேரமாக இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதேமாரி பிரிவினை ஆகி ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க வேறு திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா, இந்த 15 நாள்ல நீங்க முயற்சி பண்ணுங்க. இந்த 15 நாள்லயே கல்யாணம் ஆகுமானா ஆகாது. ஆனா அதுக்கான பரிவர்த்தனைகள் செய்யலாம். ஜாதக பரிவர்த்தனை குடுக்கலாம். தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லலாம். இந்த 15 நாள் அதுக்கான மெனக்கெடுங்க அதிகமா. கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் 2ஆம் திருமணம் கண்டிப்பா நடந்தே தீரக்கூடிய காலகட்டமா வருங்காலம் இருக்க போகுது. அதேபோல துலா ராசி என்பவர்களுக்கு நெறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனுகூலமான விஷயம். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது பாக்கியம். நீங்க எத செஞ்சாலும் இந்த 15 நாள்ல பெரிய லெவல்ல மாற்றங்கள் வரப்போகுது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய துலா ராசி என்பவர்கள் இந்த 15 நாள்ல வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நெறைய முயற்சிகள் பண்ணலாம். வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். இல்ல வெளிநாட்ல ஏதாவது நீங்க வந்து பிசினஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, வெளிநாட்ல போய் பிசினஸ் பண்ணலாம். இல்ல வெளிநாட்டிலேருந்து இங்க இறக்குமதி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதையும் செய்யக்கூடிய தருணமா இருக்கு. இல்ல நீங்க வெளிநாட்டிலே இருக்கீங்க. எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு சார். நான் வந்து விசா முடிய போது. எனக்கு பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு வாழ்க்கையில நான் வந்து தோத்து போயிடுவேன்னு பயமா இருக்கு. நான் குடும்பத்தோட வந்து செட்டில் ஆனேன்னு சொன்னவங்கலாம் நெறைய துலா ராசி அன்பர்கள் இருக்கீங்க. அவங்களலாம் ஒண்ணும் பயப்படவே பயப்படாதீங்க. இந்த 15 நாள்ல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தி வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிடைக்கும். வேலை கிடைக்கும். இல்ல நீங்க ஏதாவது வெளியூருக்கு எங்கேயாவது அங்க இருந்துகிட்டே வெளிநாடு ஏதாவது வேற ஏதாவது பிளான் பண்ணீங்கனாலும், இந்த 15 நாள்ல அதுக்கான முயற்சிகள் கவனம் செலுத்தி செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா துலா ராசி என்பவர்களுக்கு இந்த 15 நாள் நெறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. அதேபோல இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு இடம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். பார்த்தீங்கன்னா, நெறைய துலா ராசியினர் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா, இந்த துலா ராசி அப்படின்னாவே எதிர்காலத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் துலா ராசி என்பவர்கள். பின்னாடி என்ன வரும்னு நெனச்சுட்டு முதல்ல என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு இடத்த வாங்கலாம் அப்படின்னு வாங்கியிருப்பீங்க. ஆனா, அந்த இடம் வாங்கி வச்சுட்டு கரெக்டான நேரத்தில வாங்கியிருக்கீங்க. அதில எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா, விற்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சரியில்லாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அத விற்க முடியாத சூழ்நிலைகள். சில பேர்லாம் இடம் வாங்கணும்னு நெனச்சு அதில ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட தெரியாம வாங்கியிருப்பீங்க. அந்த மாரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த 15 நாள்ல அந்த இடம் விக்கும், வீடு விக்கும். நெறைய துலா ராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க. அவங்கலாம் ரியல் எஸ்டேட் துறையில நெறைய லாக் ஆகி, ப்ராஜெக்ட்லாம் லாக் ஆகி, பணம் வராம, அந்த இடத்தையும் விக்க முடியாம, அதுலேருந்து வெளிலயும் வர முடியாம மாட்டிட்டு இருக்க துலா ராசி என்பவர்களுக்கு இந்த 15 நாள் நீங்க அதிகமா முயற்சி பண்ணுங்க. இந்த 15 நாள் கொஞ்சம் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுங்க. ஏன்னா, இந்த 3 கிரகங்களும் 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்ட பார்க்கும். அந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். அப்ப நெறைய உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான தகவல்கள மத்தவங்களுக்கு பரப்புனீங்க, மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா, அது அட்வர்டைஸ்மென்ட் தான் அது அடுத்தது. அட்வர்டைஸ்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடம் விக்கும், வீடு விக்கும். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி. நான் வந்து வெறும் ரியல் எஸ்டேட் மட்டும் சொன்னேன். மத்தபடி எந்த துறையில இருக்கவங்களும் எல்லாருக்குமே வந்து ஒரு பொருள வாங்கி விக்கக்கூடியவங்க நெறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாமே இந்த 15 நாள்ல கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணுங்க, நெறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. அதுக்கான முயற்சிகள செய்யுங்க. கண்டிப்பா வருங்காலத்தில அந்த உங்களுடைய ப்ராடக்ட் விக்கும். நல்ல சேல்ஸ் வரும். மார்க்கெட்ல நெறைய பேருக்கு தெரிய வரும். அப்போ உங்களுடைய குரோத் வந்து நெறைய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பா இந்த 15 நாள் இருக்க போகுது.
அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தம்பி வழியில் நிறைய லாபங்கள் உண்டு. சகோதர வழி, தங்கச்சி, சகோதர, சகோதரிகள் வழியில் நிறைய லாபங்கள் உண்டு. அவங்ககிட்ட சண்டை போட்டு ஏதாவது சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்துருக்கலாம், அவங்க தான் பணம் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பேசி தீர்க்கக்கூடிய நேரம். அவங்களால அனுகூலமான சூழ்நிலை, நீங்கள் தான் சில நேரத்தில் பேசாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களும் கொஞ்சம் மனசை மாற்றிட்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலியமாகவும் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது. அதேமாதிரி அப்பாவுடைய அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க. அப்பா கிட்ட போய் நம்ம போய் அப்பா கிட்ட எப்படி கேட்குறது, அப்பா கிட்ட சண்டை போட்டோமேன்ற சூழ்நிலைகள் இருக்கும். அதை மறந்துடுங்க. அப்பா தானே, அப்பா கிட்ட போய் கேட்காம யார்கிட்ட கேட்க போறீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய துணையை நாடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவால் நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு அப்பாவுடைய பிஸ்னஸே இப்போ உங்களுக்கு கை மாறதுக்கான நேரமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். நம்ம சொன்னது எல்லாமே கோச்சார பலன்கள். துளாராசி என்பவர்களுக்கு கோச்சார பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தை எதை செய்யறது முன்னாடி உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த 15 நாளில். ஆனால் நீண்ட காலமாக ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேலையிலேருந்து பிஸ்னஸ் போகணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸில் இந்த ப்ராடக்ட் செய்யலாமா, இல்லை வேலையில் இருக்கீங்க வெளிநாடு போகலாமான்லாம் நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கணும் போட்டிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.